வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி 2021 மாடலு R15 டாப் மாடலான V4M தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு. வண்டியோட மெயினியாக இருக்கட்டும், அவுட்லுக்காக இருக்கட்டும், டயராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. வாங்க வண்டியை பக்கத்தில் போய் பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 95% இருக்கு. இப்போ தான் புதுசாக மாற்றிருக்காங்க. சரிண்ணா, வண்டியோட ஃப்ரண்ட் வைசர் மாஸ்க் டீடைல்ஸ்லாம் பாருங்க, தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ஏபிஎஸ் கிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. 4 காயில் இது நிற்க அதெல்லாம் வைக்கல சில அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ரைட் சைடில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், லிவர் உடச்சின மாதிரி ஸ்க்ராட்ச் தான், அது உடையில. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 4124 வண்டி நம்பரு. சைடு பேனல்லாம் பாருங்கள், எதுவும் ஸ்க்ராச்சஸோ கீழே விழுந்து உடஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வண்டிகள் பூராமே பார்த்தீங்கன்னா ஃபைபரில் இருக்கிறதுனால பெருவார் ஏன்னா பாடி பார்ட்ஸ்லாம் லைட்டாக கீழே போட்டாலே படப்படன்னு உடஞ்சு போயிடும். என்னை உரசினா கூட ஓடு வந்துடும். டேங்க் பாருங்கள், டேங்க் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. செயின் ஸ்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ செயின் ஸ்பாக்கெட் இப்போ மாட்டியிருக்கோம். வண்டி தெளிவாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். செயின் ஸ்பாக்கெட் புது ஸ்பாக்கெட், நீங்கள் வாங்கினா ஸ்ப்ரே கூட அடிக்க தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு 10 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு அடித்தாலே போதும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. ரியர் டயரும் பாருங்கள், அதுவும் புது டயர் தான். பேக் வால் பீஸ் பாருங்கள், உடையில எதுவும் செய்யலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேக் டைல் பீஸ் டைல் நம்மளாம் கழட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியும் எந்த பக்கம் கீழே உடஞ்சது வச்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சீக்கிரம்லாம் பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. டேங்க் பூச்சி இப்போ புதுசாக நாங்கள் போட்டது அதெல்லாம். டேங்க் ஒரு ரைட் சைடு பாருங்கள், பேடாகல தேயில எதுவும் சின்ன கிராஸஸ் கூட சொட்ட கூட கிடையாது. அந்த மாதிரி தெளிவாக இருக்குது. ரியர் டிஸ்க் அசம்பிளி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ரைட்டாக அந்த சைலன்சர் காலில் மட்டும் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது. அது வீட்டுக்குள்ளே ஏற்றி இறங்கினாலும் இந்த மாதிரி வரும், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. ரைட் சைடு வைசர் பேனல்லாம் பாருங்கள், அதுலேயுமே எந்த கிராச்சஸும் இல்லை. அப்படியே நம்ம வந்து பார்த்தா நம்ம முகம் தெரிய அளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டி. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, நீங்களே பாருங்கள். முப்பத்தி 2251 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் ஓட்டம், சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஒரே ஓனர், ரெடி கேஸ் வண்டி. கஸ்டமர் ஆர்சி ஓனர்லேருந்தே வாங்கினது தான். பேர் மாத்திரம் நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் இந்த வண்டியை பேர் மாற்றிக்கலாம். இப்போ ஹெச்பி கேன்சல் பண்ணி மாதிரி வைக்கிறேன்னா அதுக்கு தனியாக செலவாகும். ப்ளஸ் பார்த்தீங்களாகும் நம்ம அது ஒரு சில ஆர்டிஓவில் பண்ணுறாங்க, ஒரு சில ஆர்டிஓவில் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வண்டி ரெடி கேஸில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எங்கேனாலும் பேர் மாற்றிக்கலாம். இந்த வண்டி பார்த்தோம்னாக்கும் நம்மளோட கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். லோக்கலில் தேனி டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஈஸியாக. அதே வெளியூர் வண்டி ஏதாவது மதுரை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்க லோன் நீங்களே முடியும்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரெடி கேஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த வண்டி பார்த்தோம்னாக்க நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற வேலை பார்த்தீங்களாக்கும் 1,39,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.